இதாக உள்ள அம்மா பார்த்தீங்கல்ல, பாருங்கள் எவ்வளோ அழகா, எவ்வளோ அருமையாக. இது நாகலட்சுமி வராகி, அம்மனோட பேர் வந்து நாகலட்சுமி வராகி. இந்த அம்மனோட சிறப்பு என்னன்னு சொன்னால், மடியில் லட்சுமி தேவியை குழந்தை வடிவமாக அமைச்சிருக்காங்க. ஒரு மடியில் செல்வாக்கு குறைவே வராது. அதே மாதிரி அம்மா வந்து வராகி வந்து அந்த முகத்தை பாருங்களேன், அது எவ்வளவு கருணை உள்ள கொண்ட தாயா இருப்பா. அவ்வளவு கருணையா அப்படியே காட்சி அளிக்கிறா பாருங்க. அப்படியே நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க அந்த முகத்தை பாருங்களேன், அவ்வளவு அருமையா. வராகி அம்மன் வந்து நான் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சக்தி நிறைந்த ஒரு தாய். பண்டு ராஜாக்களுக்காரில் இப்போதான் நம்ம பிள்ளையாரை கும்பிட்டு போகிறோம். பண்டு முதல் காலத்திலே பிள்ளையார் தான் முதல் கும்பிட்டு போவோம். ஆனால் பெரியவரே ராஜாக்கள் பெரியவரே போருக்கு போகும்போது, போர் யுத்தத்துக்கு போகும்போது அம்மன் வராகி அம்மன் தான் ஃபஸ்ட்டு. ராஜராஜ சோழன் கூட வராகி அம்மனை கும்பிட்டு தான் போய் வெற்றி அடைஞ்சு வந்திருக்காரு. அவ்வளவு வெற்றி வராகி, வீர வராகி அம்மன் வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்க வராகி, செல்வாக்கான வராகி. அதே மாதிரி நான் எல்லாருக்காகவும் ரொம்ப அம்மாவிட்ட அம்மாவை காலை பிடிச்சி நான் கேண்டிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அந்த கொரோனாவுக்கு முன்னாடி மக்கள் நிறைய நோய் நொடினால வியாபாரம் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த 2025 புத்தாண்டு நாளைக்கு பிறக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு இந்த வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போட்டுருவா இல்லையா, சாயங்காலம் போட்டுருவா, உங்களை நீங்கள் பார்த்துடலாம். எல்லாருக்கும் அம்மனோட அருளா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கொடுக்கணும், அம்மா கொடுக்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நேராக வந்து காமிட்டு போங்க. நான் கண்டிப்பாக உங்களை வாங்கன்னு சொல்ல, உங்களுக்கு பிரியம் இருந்தால் வந்து அம்மா வந்து நேராக பார்த்து உங்களோட கோரிக்கை வச்சுட்டு போங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. இல்லை ரொம்ப தூரம் இருக்கீங்களா, இந்த வீடியோவை பார்த்து அம்மாவை மனசார நினச்சிக்கங்க. உங்களால் எப்போ முடியுமோ அப்போ வந்து அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கொடுக்கணும். வேலை படித்த இளைஞர்கள், எத்தனையோ பேர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் பாவம் கஷ்டப்பட்டு வீட்டில் அப்பா அம்மாவெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு கந்து வட்டிக்கு வாங்கி லோன் வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்ச ஒரு வேலை இல்லாமல் எத்தனையோ பசங்க எனக்கு தெரிஞ்சு, எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு தெரியாத பசங்க எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் காலவாசலுக்கு சித்தாளு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த அம்மா வராகி அம்மா நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். அது நான் அம்மா கிட்ட ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன். கண்டிப்பாக நீ கொடுக்கணும்மா. 2025 எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும். குழந்தை பாய் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதனால எவ்வளவோ அவமானம். ஏன்னா நான் ஒரு ஆள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை இல்லை சொல்லி பெண்கள் எவ்வளோ ஒரு கண்ணீர் விடுறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த 2025 எல்லாருக்கும் நல்லபடியாக அந்த அம்மா வேண்டின வரத்தை கொடுக்கட்டும். அதே மாதிரி வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் வாடகை வீட்டில் கஷ்டப்படுறாங்க. ஒரு லைட்டு போடக்கூடாதும்பாங்க, ஒரு விருந்தாள் வரக்கூடாதும்பாங்க, வாடகை ஒரு நாள் முன்ன பின்னானா முடியாதும்பாங்க, தண்ணி செலவாகுது, எவ்வளவோ கஷ்டம். வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதை விட இந்த வாடகை வீடுன்றது ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம். அவங்களுக்கு எல்லாமே சொந்த வீடு அமையணும். எல்லாருமே சொந்த வீடு கட்டி, ஏதோ ஒரு சின்ன வீடாக கூட இருக்கட்டும், பெரிய பங்களா இல்லாட்டி கூட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க தொட்டது தொலைக்கணும். வீடு கட்ட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டு வேலையெல்லாம் நல்லபடியாக ஆரம்பித்து அந்த வீட்டு வேலையெல்லாம் நல்லபடியாக கட்டி கொடுக்கணும். அம்மா எந்த குறையும் வராமல். நோய் நொடி இல்லாமல் எத்தனையோ பேர் நோய் நொடினால எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த நோய் நொடியெல்லாம் மாற்றி நல்ல ஆரோக்கியத்தையும் அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் இந்த வராகி அம்மா வராகி கண்டிப்பாக கொடுப்பாங்க. நானும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இந்த புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கட்டும். எவ்வளோ பெரிய மழை போல் கஷ்டம் வந்தாலும் அதை பனி போல் நீக்கி நல்லபடியாக நல்ல சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த கோயில் எல்லையில் சொல்கிற நிறைய பேர் தப்பாக கமாண்டெல்லாம் போடுறீங்க. அதாவது வந்து நான் எப்பயுமே உண்மையாக இருக்குன்னு நினைப்பேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உண்மையாக வாழணும். பொய்யா நடித்து நம்ம வாழ்க்கையை நடத்தல. அது இப்போதைக்கு வேணால் நம்ம நல்லா இருக்கலாம், ஆனால் பின்னுக்கு வந்து அது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா இப்போதைக்கு வேணால் நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் உண்மையாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால தான் சில விஷயத்தை நான் பேச முடியலை. உண்மையாக இருப்போம், உண்மையாகவும் இருப்போம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உண்மையாக இருந்துட்டு போய் சேர்ந்துடணும் அந்த ஈசங்கிட்ட. அப்போ தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். சும்மா வந்தோமா போனோமா ஆட்டம் போட்டோமா போனோமான்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நொடியும் உண்மையாக இருக்கணும். யார் எப்போ எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. கடவுள் வந்து நேராக எப்பயுமே வராது. நேராக வந்து இந்த 10 கையை வச்சுக்கிட்டுலாம் வராது.
யாராவது ஒரு மனித ரூபத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அந்த எல்லா மனிதனும் மதிக்கணும். எல்லாரோட உணர்வையும் நம்ம மதித்து அவங்க அவங்க உணர்வை அவங்க எப்படின்னு சொல்லி அவங்கள வந்து குத்தி காட்டாமல் அவங்கள குறை பேசாமல் உண்மையாக அன்பாக சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பழகுங்க. உண்மையாக இருங்க. உண்மையாக இருந்தாலும் நான் இன்னும் இப்போ சொல்கிறேன், நான் இப்போ என்ன சொல்றேன்னா, உண்மையாக இருந்து நீங்கள் எந்த எல்லையில் இந்த கோயிலுக்கு வரணும்ல, எந்த எல்லையிலிருந்து அம்மாவை நினச்சி கும்பிட்டீங்கன்னாங்க உண்மையாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வித நன்மையும் நடக்கும். ஆனால் குறுக்கு வழியில் போய் கெடுதல் பண்ணி ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தரை தப்பாக சொல்லி ஒருத்தரை அசிங்கமாக திட்டி அடித்து பிடுங்கி அப்படியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையே அதுக்கு வாழ்க்கையே அர்த்தம். அது அப்பப்போ வேணால் நல்லா இருக்கலாம். அது பின்னுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த ஈசங்கிட்ட அந்த அம்மா நாகம்மா வராகி அம்மா கிட்ட நம்ம வந்து நம்ம கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தேய்பிற பஞ்சமி வளர்பிற பஞ்சமி 2 மாசத்துல 2 இது வரும். அந்த 2 இதில் வந்து அம்மா அன்னைக்கு வந்து வாக்கு சொல்ல மாட்டாங்க. இனிமேல் சொல்றாங்கன்னு சொல்லவும் முடியாது. அன்னைக்கு வந்து இங்கே பூஜை நடக்கும். நீங்கள் வந்தீங்களாக்கு நேராக பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மாவுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போகலாம். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வாக்கு உறுதியாக இருக்குது, வாக்கு சொல்லுவாங்க. அது வந்து தூரம் சொல்லணும். நான் அப்போதே சொல்லிட்டேன், முதல்ல நான் சொல்லியிருக்கேன். வாக்கு சொல்லணும்னா தூரத்துலேருந்து வரவங்க வந்து முதல்ல ஃபோன் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாக்கு கேட்டுக்கலாம் அம்மாக்கிட்ட வந்து. அதே மாதிரி அமாவாசைக்கு வந்து அங்கே இருப்பாங்க, பௌர்ணமி வந்து இங்கே இருப்பாங்க. பஞ்சமிக்கு தேய்பிற பௌர்ணமி பஞ்சமிக்கும் வளர்பிற பௌர்ணமிக்கும் பஞ்சமிக்கு இங்கே அம்மா இருப்பாங்க. இங்கேருந்து பூஜை எல்லாம் நடக்கு, வந்து கலந்துக்கிடலாம். வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். அதே போல் இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்குள்ளே சொல்லுவாங்க, அது கூட சிறப்பாக வர முடியாதவங்க இருப்பாங்க. ரொம்ப வர முடியாமல் சிரமப்படுறவங்க சிலப்போ வெளிநாட்டில் இருப்பாங்க, வேறு மாநிலத்தில் இருப்பாங்க. இப்போ குஜராத் அப்படின்னா டெல்லி பம்பாய் அவ்வளோ தூரம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க. முடிஞ்ச அளவுக்கு வரங்க. முடியாதவங்க வேண்டுதல் கடிதம்னு சொல்லி ஒரு பூஜை அம்மா கண்டிப்பாக பஞ்சமி அன்னைக்கு பண்ணுவாங்க. அதை நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியேவோ இந்த ஸ்க்ரீனில் தெரிய ஒரு நம்பர் வரும், அந்த ஸ்க்ரீன் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக உங்களோட வேண்டுதல் உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி அம்மாவுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கனாக்கோ அந்த பஞ்சமி அன்னைக்கு அம்மா அதை எல்லாம் எழுதி வெள்ளை பேப்பரில் எழுதி மொத்தமாக அம்மா மடியில் வச்சு அன்னைக்கு பூஜை நடக்கும். நீங்கள் என்னென்ன வேண்டுறீங்களோ அந்த எல்லாமே அந்த பேப்பரில் எழுதி அம்மா மடியில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அன்னைக்கு சாயங்காலமே 5 மணிக்கு கரெக்டாக 5 மணி 6 மணிக்குள்ளே அதை எல்லாமே படித்து யார் எங்கெங்கே எந்தெந்த ஊர்லேருந்து அனுப்பிடுங்கன்னு சொல்லி படித்து அதை வீடியோவாக போடுவாங்க. அதே மாதிரி இந்த பஞ்சமிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அதை அனுப்பிடணும். 2 நாளைக்கு முன்னாடி அம்மா வாட்ஸ்அப் வீடியோ போட்டுருவாங்க, யூடியூப்பில் வீடியோ போட்டுருவாங்க. என்ன பூஜை என்ன கிழமை வருதுன்னு போட்டுருவாங்க. அதை கவனமாக பார்த்து நீங்கள் வந்து அதை மெசேஜ் பண்ணாலே போதும். மெசேஜ் பண்ண நீங்கள் ரொம்ப தூரத்து வர முடியாதவங்க வந்து அப்போ நீங்கள் நினைப்பீங்க நாங்கள்லாம் தூரமாக இருக்கோம் எப்படி என்ன பண்ணுறதுன்னு நினைப்பீங்கல்ல, அவங்களுக்காக இந்த பூஜை பஞ்சமி அன்னைக்கு வராகி பூஜை வந்து ரொம்ப விசேஷம், ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. நீங்கள் வர முடியாதவங்க அம்மா அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதை எல்லாம் எழுதி அம்மா மடியில் வச்சு பூஜை பண்ணி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பூஜைக்கான காணிக்கை உங்களால் முடிஞ்சது மினிமம் வந்து 11 ரூபா. அதை வந்து நீங்கள் கூகுள் பேயில் பண்ணிவிடலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடியா எப்படி கூகுள் பே இருக்கா இல்லாதவங்க தெரியாது. அப்போ நீங்கள் வந்து கூகுள் பே 11 ரூபா மினிமம் உங்களுக்கு புரியப்பட்டது. உங்களுக்கு இப்போ ஏன்னா அன்னதானம் நிறைய நடக்குது, நீங்கள் கூகுள் பே பண்ணி விடலாம். பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயங்காலமே யார் எந்தெந்த ஊர்லேருந்து அனுப்பியிருக்கீங்க, அவங்களுக்கு அம்மா வேண்டுதல் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பூஜை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருமே அதை படித்து அதை டெலிவிஷன் பண்ணுவாங்க. அதில் யூடியூப்லேயே அந்த வீடியோ வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள். தூரமாக இருக்கவங்க வர முடியாதவங்க அதை பண்ணிக்கிடலாம். ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாது, வர முடியாது. சின்ன குழந்தைங்க இருக்கலாம், உடம்புக்கு முடியாதவங்க இருக்கலாம், வயசானவங்க இருக்கலாம், அவங்களுக்கு தனியாக விட்டுட்டு வர முடியாது. இப்போ வேலை பார்த்துருக்கோம், டெய்லி வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து வேலைக்கு எடுத்து லீவு கிடைக்காது, வர முடியாது. அதனால நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும். மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அம்மாவோட தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பஞ்சமிக்கு லெட்ரு கடித பூஜை கண்டிப்பாக அங்கே நடக்கும். நீங்கள் அதை கண்கொள்ளா பார்த்துக்கலாம். பண்ணுங்க. வெளியில் அதே மாதிரி 2 வராகி அம்மா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒன்றில் வந்து மிளகா அரைச்சி அம்மா மேலே தடவுறது. அது வந்து நம்மளுக்கு யாராவது கெடுதல் பண்ணியிருக்காங்க, நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்க, நம்ம ஏமாந்துட்டோம், இல்லை நமக்கு நம்பிக்கை தருவோம், அப்படி ஏதாவது உங்கள் மனசளவில் யாராவது அம்மா அவங்களுக்கான தண்டனையை நீ பார்த்துக்கோ சொல்லி மனசார வந்து வருத்தப்பட்டிருக்கவங்க வந்து அந்த அம்மா மேலே நம்ம மிளகா அரைச்சி தேய்ச்சி சாமி கும்பிட்டு போகலாம். அதே மாதிரி மங்களகரமான காரியம் நடக்கணும் சொல்லி, ஏன்னா எப்பயும் வந்து உள்ளே திறந்து பூஜை பண்ண முடியாததுனால அன்னைக்கு வந்து எப்போ அதுக்கு இடையில ஏதாவது அந்த பஞ்சமி அன்னைக்கு வரவங்களுக்கு அங்கே தனியாக அம்மா உங்கள் கையாலேயே விரலி மஞ்சள் அரைச்சி அம்மா மேலே பூசி
உங்கள் வேண்டுதலை நல்லபடியாக சாமி கும்பிட்டு போகலாம். அதுக்கான பிரதிஷ்டை வெளியில் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து உங்கள் கையால் மஞ்சள் அரைச்சி பூஜிட்டு பண்ணலாம். மங்களகர காரியம் நடக்கிறதுக்கு மஞ்சள். உங்களுக்கு கெடுதல் யாராவது பண்ணிட்டாங்க, யாராவது செய்வேனா இப்படி ஏதாவது பண்ணிட்டாங்க, உங்களை ஏதாவது ஏமாற்றிட்டாங்க, உங்கள் மனசெலவுலையோ ஏதாவது உங்களை நோவடிச்சிட்டு இருக்காங்க, உங்களை கெடுதல் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களோட சண்டை போடுறதுக்கு ரெடியாகவே இருக்காங்கன்னு சொன்னால் அந்த மிளகா அரைச்சி அப்புறம் இது மாதிரி நம்ம மாசாணி அம்மன் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் அங்கே அதுக்கான அம்மி கிம்மி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அரைச்சி நீங்கள் அதுவும் வழிபாடு பண்ணலாம்.